ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும். நீங்கள் வந்து 3 to 4 days a வீக் வந்து பெங்களூர் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள்கிட்டேருந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2023 பாஸ்ட் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2023 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2023 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். வித் நோ பேக்லாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. நீங்கள் பிஇ பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும். 2023 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 70% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 70% கீழே இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. மினிமம் நீங்கள் 70% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸ்லலாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் டூல்ஸு, லாங்குவேஜஸ், பைத்தான் இந்த மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல செலக்ட் யுவர் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஆல் அதர் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஐ அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஐ அக்செப்ட்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆட் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல செலக்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை லேப்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஸ்யூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, சிட்டி, பின்கோடு, கண்ட்ரி, இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணும்போது இதை கிளிக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லிங்க்டின்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஃபைல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அடிஷ்னல் ஃபைல்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் அடிஷ்னல் ஃபைல்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.